ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிராவலர் வித்தின். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க கர்நாடகாவில் இருக்க லார்ஜஸ்ட் டெம்பிள் ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரா அல்லது காண்டேஸ்வரா டெம்பிள் தாங்க இது. இந்த கோயில் எக்ஸாக்டாக மைசூர்ல இருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு கர்நாடகா ஸ்டேட்டில். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே அங்கே இருக்க பெல்லை பார்த்து எங்கள் பாப்பா ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டா. போடா போய் சாமியை கும்பிட்டு புண்ணியத்தை தேடு போடா. சரின்னு நாங்கள் பாப்பாவை கூப்பிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாமி தரிசனம் பண்ணதுக்கோசரம் உள்ளே போயிட்டோங்க. உள்ள போய் பார்த்தா செம்ம கூட்டம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எப்படியோ கூட்டத்துக்குள்ளெல்லாம் பூந்து சாமி தரிசனம் பண்ண உள்ள வரையும் போயிட்டாங்க. உள்ள போய் பார்த்தா சாமி என்ன ப்ரோ ஐஸ் வண்டி யாரும் அடிக்கிற மாதிரி பாம்பு 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 பாம்புன்னு இருக்கு மாதிரி என்ன இருக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காயா? பிரச்சனை பண்றீங்களா? இல்ல கடவுள் சம்பந்தம். கரெக்டாக 12 மணிக்கு க்ளோசிங் டைமில் போயிட்டோங்க. ஸோ சீக்கிரமாகவே சாமியை பார்க்காம அமுச்சு விட்டாங்க. சரின்னு வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த வில்வ மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு கிளம்பி வெளியே போயிட்டோங்க. வெளியே போகலான்னா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பாப்பா வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட அத்தை மாமா கூட நான் வெளியே இருக்கேன்னு சொல்லி போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவளை போய் வேற நீ பார்க்கணும், வெளியே போய் தான். எப்படியோ நாங்கள் வர்றதுக்குள்ள அவங்க அத்தை மாமா உஷாரு பண்ணி பலூனை வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டா விளாடுறதுக்கு. நாங்கள் 3 பேரும் அப்படியே கோயில் முன்னாடி நின்று அப்படியே கோபுரத்தை பார்த்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸோட. எங்கள் சிஸ்டரோட ஊர் தாங்க இது. ஸோ நஞ்சங்கூட்டில் வந்து என்ன இடத்துக்கு அன்னதானம் போடுவாங்கன்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். இந்த கோயிலில் வந்து அன்னதானம் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஒரு நாளைக்கு 30,000 பேர்கிட்ட சாப்பிடுவாங்க. நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த அங்கிள்லாம் சைடில் பாட்டு பாடி அப்படியே கலெக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ பேருக்கு அன்னதானம், இவ்வளோ பெரிய ஹால்லாம் கட்டி வச்சிருக்காங்கன்னே சரி நம்மளும் இப்போ என்னதான் இருக்கு உள்ளன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் போயிட்டோங்க. போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூவில் தாங்க அன்னதான ஹால்குள்ளே விடுவாங்க. ஏன்னா க்ரௌடு வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கோசரம். சரி வெயிட் பண்ணி தான் லைனில் உள்ளே போனோன்னு பார்த்தா கூட்டத்தில் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச 2 பேர். நீ எப்பயா வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டு வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கற? சரின்னு 2 பேரையும் பிடிச்சி எங்களோட கூப்பிட்டு லைனில் ஒட்டுக்கா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். சைடில் பார்த்தீங்கன்னா வடை வித்துட்டு இருந்தாங்க. ஹாலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தோடனே மறுபடியும் எல்லாரும் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே உள்ள நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால எங்களை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. காரப்பொரி கொஞ்சம் வாங்கியிருந்தோம். சரி அதாவது சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிருந்தோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போங்க. மறுபடியும் அடுத்த பேட்சுக்கு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேட்சில் நாங்கள் உள்ளே போயிடலாம்னு சொல்லி நடந்து உள்ளே போயிட்டு இருந்தோம். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தா ஒரு நாளைக்கு அன்னதானத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்ற போர்டு வச்சுருந்தாங்க. இதுதாங்க அந்த பெரிய ஹால். கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய ஹால். எப்படியோ நாங்கள் வந்து அங்கே முன்னாடி இடம் இருந்ததுன்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டோம். ஃப்ரீயாக கொடுக்குற சாப்பாடாக இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக இடத்த வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சர்வ் பண்ணுறதுமே பொறுமையாக சர்வ் பண்ணாங்க. முதல்ல பருப்பு பாயாசம் தந்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் கொண்டு வந்து சர்வ் பண்ணிருந்தாங்க. அது ரொம்பவே சுட சுட கொண்டு வந்து ஹாட்டாக பிளேட்டில் போட்டுருந்தாங்க. சாதத்து மேலே பார்த்தீங்கன்னா உடுப்பி ஸ்டைல் சாம்பார், நல்லா எல்லா காய்கறியும் போட்டு செஞ்சதை ஊற்றிருந்தாங்க. நம்ம வடை வாங்கியிருந்தா இது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க வெளியே இருந்து. சாம்பார் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொண்டு வந்து போட்டுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டோட குவாலிட்டியும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சது. ஃபுல் பிளேட்டு வந்து சாப்பிட்டா. நீட் அண்ட் க்ளீனாக வெளியே ஆரோ வாட்டர் வச்சுருந்தாங்க. சாப்பிட்ற இடத்துலையும் தருவாங்க. எக்ஸிட் கேட்டில் இந்த போர்டு இருந்ததுங்க, என்னன்னு கேட்டேன். இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறாங்க இந்த நாள்ல. சண்டே, பௌர்ணமி அன்னைக்கு, டியூஸ்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும். நீங்க உள்ள போகும்போது தண்ணி வேணும்னா இந்த மாதிரி ஆரோ வாட்டர் இல்லாம பாட்டில் வாட்டர் விற்பாங்க. வேணா வாங்கிக்கலாம், வடையும் வாங்கிக்கலாம், சைடு சிஸ்டர் சாப்பிடு. லாங்குவேஜ் தெரியாட்டியும் ஐஸ்கிரீமோட போட்டோ பார்த்தோன்னே எங்க பாப்பா கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. சரின்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். அவ சாப்பிட்டுட்டே வெளியே நடந்து வந்தா. நாங்களுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்படியே அங்கேருந்து பெரிய சிவா ஸ்டாச்சு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துட்டு கபினி ரிவர் பக்கத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது. ஸோ அந்த ரிவரில் போய் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு கிளம்பிட்டோம். தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுனால யாரையுமே குளிக்கவும் இல்லை. இது வந்து காவேரியோட ரிவர் வாட்டர் தாங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க கோயில் பக்கத்தில் இருந்ததுனால. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக குளிக்க ட்ரை பண்ணணும். அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா சவாரி போகிற குதிரை ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக கோயில்கிட்டே ரிட்டர்ன் வந்துட்டோங்க. இந்த கோயிலே ஃபேமஸ் வந்து இந்த பெரிய தேர் தான். நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டிராவலர் வித்தின் தமிழ்.